மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு KKS ராமச்சந்திரன் அவர்களே, அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு நமஸ்கனி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் AR சீனிவாசன் அவர்களே, அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களே, அண்ணன் அசோகன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி சங்கீதா இன்பம் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல வாரியத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் ராஜா அருள்மொழி அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகபுத்ரா IAS அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கண்ணன் அவர்களே, நகராட்சி தலைவர் அண்ணன் SR மாதவன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, அரசின் அனைத்து அலுவலர்களே, பத்திரிகை நண்பர்களே, அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களை பெற வந்துள்ள பயனாளிகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்து 840 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட சுமார் 162 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை உதவிகளை வழங்குவதில் நான் உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட அமைச்சர்கள் அண்ணன் KKS ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசினுடைய வெற்றிக்கு உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தில் தெரிகின்ற அந்த சிரிப்பும் மகிழ்ச்சியுமே ஒரு மிக சிறந்த இது எடுத்துக்காட்டு, ஒரு சாட்சி. தமிழ்நாட்டில் எத்தனை தெரிஞ்சிருக்கோம், மற்ற மாவட்டங்கள்லாம் பட்டா கொடுக்குறோம். அந்த பட்டா கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் உங்களுடைய மாவட்ட அமைச்சர் அண்ணன் KKS ராமச்சந்திரன் அவர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பட்டா கொடுக்கிறவர் அவர் பொறுப்பு வகிக்கிற வருவாய்த்துறை மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர் மாவட்டத்திற்கு நான் பட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு கூடுதல் ஸ்பெஷலும் இந்த மாவட்டத்திற்கு உண்டு. தமிழ்நாட்டில் எந்த அமைச்சர், துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் நாங்க போய் நிக்கிறது உங்க மாவட்டத்தை சேர்ந்த உங்களுடைய நிதி அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள். ஏன்னா அண்ணன் தான் எல்லா திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கி தருவார், அவர் தான் முடிவு செய்வார். ஆக ஒரு பக்கம் நிதி கொடுக்கிற அமைச்சர், மறுபக்கம் இடம் கொடுக்கிற அமைச்சர்னு 2 முக்கியமான அமைச்சர்களால இந்த விருதுநகர் மாவட்டம் இன்னைக்கு பல மடங்கு நம்முடைய கண் முன்னே வளர்ந்து நிற்கின்றது. அதோடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். முக்கியமா இங்க ஆதி திராவிடர் மக்களுக்கு சுமார் 300 பட்டாக்கள், அதே போல நீண்ட நாள் பட்டாக்கு அப்ளை பண்ணி வேணும்னு அந்த கோரிக்கையை வச்சு காத்திருந்த சுமார் 100 பேர், ஆக மொத்தம் சுமார் 400 பேருக்கு இன்னைக்கு பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம். குறிப்பா நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுக்க இந்த 4.5 வருஷத்துல மட்டும் சுமார் 19 லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. இது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா பட்டாங்கிறது நீங்க குடியிருக்கிற அந்த இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமை.